காலில் ஆணி வந்துவிட்டாலே பாதத்தை தரையில் வைத்து நடக்க சிரமப்படுவோம். இன்னும் சிலருக்கு காலை தரையில் வைத்து ஊனவே முடியாத அளவிற்கு பெரிய சிரமத்தை ஏற்படுத்திவிடும். கால் ஆணியை சரி செய்யும் பக்க விளைவுகளற்ற சில பாரம்பரிய வைத்திய முறைகளை காணலாம் வாருங்கள். கால் ஆணிக்கு மருந்துகள் வைப்பதற்கு முன்பு முதலில் பாதங்களை சிறிது கல் உப்பு சேர்த்த வெந்நீரால் நன்கு கழுவி உலர்ந்த துணியால் துடைத்துவிட வேண்டும். இரவு படுக்க போகும் முன்பு ஒரு தக்காளியை இரண்டாக வெட்டி அதன் சதை பகுதியை கால் ஆணிமேல் வைத்து ஒரு துணியால் கட்டிக்கொண்டு தூங்க வேண்டும். கூடவே பொடி செய்த ஓமத்தை நாட்டு சர்க்கரையுடன் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவு இரவில் சாப்பிட்டு வரவும். 1 வாரம் இவ்விரண்டையும் செய்து வர கால் ஆணி குணமாகும். மஞ்சள், வசம்பு இவற்றுடன் சிறிதளவு கற்பூரம் மற்றும் கைப்பிடி அளவு மருதோன்று இலைகளை அரைத்து கால் ஆணியில் கட்டி வரலாம். ஆரம்ப நிலை கால் ஆணி உள்ளவர்கள் பூண்டை நசுக்கி அதன் சாற்றை கால் ஆணி உள்ள இடங்களில் தடவி வரலாம். வறுத்து பொடி செய்த கடுகுடன் சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்து இவற்றை விளக்கெண்ணெயுடன் சேர்த்து தைல பதத்திற்கு காய்ச்சி ஆற வைத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வைத்து கொண்டு அதை தினமும் இரவில் தூங்க போகும் முன்பு பாதங்களில் தடவி வரலாம். இஞ்சி சாறுடன் சிறிதளவு சுண்ணாம்பு சேர்த்து கால் ஆணிகளில் தடவி வரலாம். மேற்கூறிய வைத்திய முறைகளில் நமக்கு உகந்த ஏதேனும் ஒன்றை தொடர்ந்து செய்து வர கால் ஆணி படிப்படியாக விலகும். பக்க விளைவுகள் அற்ற இப்பாரம்பரிய வைத்திய முறைகளை நமக்கு நாமே பயன்படுத்தி கால் ஆணியிலிருந்து விடுபடுவதுடன் இதை நம் பிள்ளைகளுக்கும் சொல்லித் தருவோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.